வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடசென்னையை வளர்ச்சி சென்னை ஆக்குவதையே இலக்காக கொண்டு செயல்படுகிறோம். வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 6400 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாம் இன்றைக்கு வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் 90% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவுக்கு வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் ஆட்சி செய்து வருவதாக பேச்சு. 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்ததில்லை என விமர்சனம். நிதி விவகாரத்தில் தமிழ்நாடை கொந்தளிப்பில் இருப்பதை மடைமாற்றி பாஜகவை காப்பாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாலியல் வழக்கில் நடவடிக்கை எடுத்த பிறகும் அவதூறு அரசியல் செய்யும் இபிஎஸ்க்கு மக்கள் தோல்வியையே தருவார்கள் என அமைச்சர் ரகுபதி காட்டு. பல்லடம் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் மிரட்டுகின்றனர். பழங்குடியின சமூகத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். நீங்களே கொலை பண்ணிட்டு கட்டிய குத்தி எடுத்திருக்கிற, அத துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க. துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. 5 லட்ச ரூபாய் தரேன், 2 பேர் ஜாமீன் தரேன், அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம், 10 லட்ச ரூபாய் கூட தரேன்டா, நீ கேஸ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உயிரா பொண்ணு, நான் கேஸ ஒத்துக்க மாட்டேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்களும் எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க. கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு ஹரிதாஸ் என்பவரை போலீசார் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக அதிர்ச்சி தகவல். குற்றத்தை ஒப்புக்கொண்டால் பணம் தருவதாக பேரம் பேசியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. கேஸ் ஒத்துக்கோ, இந்த துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன், பாடி நான் கேரளா கொடுக்கவா இங்க கொடுக்கான்னு சொல்லி என்ன பயங்கரம் பயப்படுத்தினாங்க. நானும் அதுகிட்ட சொன்னேன், கேஸ் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுங்க சார். 5 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்ச ரூபாய் பணம் தரேன், இந்த கேஸ் ஒத்துக்கோ, அப்படி ஜாமீனுக்கு ஆள் வந்துடும், இந்த கேஸ் ஒத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியின அப்பாவி மக்களை பலியாக்கி குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறதா திமுக என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. பல்லடத்தில் நிகழ்ந்த மூவர் படுகொலை வழக்கிலும் திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குமோ என்று சந்தேகம். சென்னையில் தொழிற்சாலை அமைக்கும் ஜப்பானை சேர்ந்த முராட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மல்டிலேயர் செராமிக் கெபாசிட்டர் என்ற உதிரி பாகத்தை உற்பத்தி செய்ய திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பி. ராஜமாணிக்கம் தலைவராக நியமனம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. ஹிந்தியை புகட்டுவது கட்டாயமெனில் அதை ஒழிப்பது எங்களுக்கு கட்டாயம். பாரதிதாசனின் கவிதையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு.
ஹிந்தி பேசும் வட மாநிலங்கள் எந்த துறையில் வளர்ந்திருக்கின்றன என சீமான் ஆவேசம். கல்வியா, மருத்துவத்துறையா, எதில் வளர்ச்சி அடைந்துள்ளது என சரமாரி கேள்வி. ஹிந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க நீ? எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? ஊழல், பசி, பட்டினியில் தலை சிறந்த நாடு இந்தியா என மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார் சீமான். நாடு வளர்கிறது என்ற வெற்று வார்த்தைகளை இன்னும் எத்தனை காலங்கள் கூறி ஏமாற்றுவீர்கள் என கண்டனம். நாடு பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா. வளர்ற பட்டியல இந்தியா இருக்கா? பட்டினி, உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எவ்வளவு எத்தனாவது இடத்துல இருக்கு? ஊழல்ல தலை சிறந்த நாடு, பசி பட்டினியில தலை சிறந்த நாடு இந்தியா. இந்த வளருதுன்னு வெறும் வெற்று வார்த்தையை வச்சு பசப்பிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கிறது எத்தனை? விஜயிடம் கூட்டணி வைப்பது சரியாக வராது என சீமான் கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்த போதே தான் செல்லவில்லை எனவும் பேட்டி. விளங்குது நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இப்ப தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை பின்தொடர மாட்டாங்க. அது அவர் வேற, அது வேற. அதுக்காக போய் பயந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. அது அப்ப எங்க அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா இருக்கும், இதுதான் இந்த நாட்டுக்கு மக்கள். நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் கட்சியிலிருந்து விலகல். சமீப காலமாக சீமானின் பேச்சும் செயலும் தமிழ் தேசிய கருத்துகளுக்கு முரணாக உள்ளதாக குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தலம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழிபாட்டு தலங்கள் குறித்த வழக்கு உயர்நீதிமன்றங்களில் விசாரணை செய்யக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி தள்ளுபடி. ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சிரிப்பு அரசியல்வாதிகள் என OPS விமர்சனம். அவர்களை கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை என பேட்டி. ஐயா, இந்த ஜெயக்குமார் மற்றவங்களுக்குலாம் பழனிதான் தேவையில்ல ஆளை விடுங்க. இதில் சொல்லுவார்ல ஒரு படத்தில் சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி இவர்களெல்லாம் சிரிப்பு அரசியல்வாதிகள். நிதி பகிர்வில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. மத்திய அரசிடமிருந்து நிதி பெறும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் எனவும் பேட்டி. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சி சூரியூரில் 3 கோடியில் ஜல்லிக்கட்டு மைதானம். துணை முதலமைச்சர் உதயநிதி அடிக்கல் நாட்டினார். உத்தரகாண்டில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை. சென்னை நேரு அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் 4.35 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. சிவகங்கை இளையான்குடி அருகே பள்ளி மற்றும் அங்கன்வாடிக்கு சென்ற 2 சிறுமிகள் கண்மாயில் மூழ்கி பலி. இருவரது உடலை பள்ளி முன் வைத்து பெற்றோர் உறவினர்கள் போராட்டம்.
சிவகங்கை இளையான்குடி அருகே கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த 2 சிறுமிகளின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல். சிறுமிகளின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் நிதி உதவி வழங்கவும் உத்தரவு. மைக் புலிகேசிக்கு ரியாக்ட் பண்ண விரும்பவில்லை. திருச்சியில் சீமான் குறித்த கேள்விக்கு வருண்குமார் ஐபிஎஸ் பதில். இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க. இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க. திமுக மாவட்ட செயலாளர்களே அமைதியாக இருக்கும்போது வருண்குமார் ஐபிஎஸ் தேவையில்லாமல் சீண்டி வருகிறார். போலீஸ் அதிகாரி அவரது வேலையை மட்டும் தான் பார்க்க வேண்டும் என சீமான் அறிவுரை. நீங்களே பாருங்க, நீங்க அவர் தானே போய் கேட்கணும். வேலை என்னையா அதை பாரு. இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது, இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உயர் ஆந்திர மாநிலம் கர்னூர் மாவட்டத்தில் அமைகிறது இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கம். சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தவுடன் தங்கம் வெட்டி எடுக்கும் பணி தொடங்கும் என தகவல். நாகையில் மேம்பால பணிகளுக்காக ஆக்கிரமிப்பு அகற்றம். வீட்டின் உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம். சிவகங்கை மாவட்டத்தில் பராமரிப்பு இல்லாமல் இயக்கப்படும் பேருந்துகளால் மீண்டும் மீண்டும் பழுதாகி மலையில் நின்றுவிடும் அவலம். அடிக்கடி பழுதாகும் அரசு பேருந்துகளால் பயணிகள் அச்சம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் சார் வராங்க? மாடர்ன் ஸ்கூலுக்கும் வளம்படி ஸ்கூலுக்கும் அங்க புதூர் யூனியன்ல வேலை பார்க்குற அத்தனை பேர் இதுல வராங்க. டீச்சர்ஸ் வர உயிருக்கு உத்தரவாதமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க டிப்ளமோ 10 நாளைக்கு முன்னாடி பார்த்து கூட வண்டியை சரி பண்ணி அனுப்பலைன்னா இந்த வண்டியை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அரசு அங்கன்வாடி மையத்தில் மேற்கூரை கான்கிரீட் பூச்சி பெயர்ந்து விழுந்து விபத்து. உணவு அருந்திக் கொண்டிருந்த குழந்தைகள் சிலருக்கு லேசான காயம். பெரியபாளையம் அருகே பழமை வாய்ந்த பொன்னியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து கொள்ளை. பணத்துடன் உண்டியலை அலேக்காக திருடி செல்லும் சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் விசாரணை. தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி ஆணை கிடைக்காமல் காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகம் முன் கை குழந்தையுடன் பதாகைகளை ஏந்தி கோரிக்கை. எல்லை தாண்டியதாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 12 பேருக்கு தலா 50,000 அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அபராத தொகையை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தீர்ப்பு. புதுச்சேரியில் கையில் பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்த இளைஞர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த நிலையில் கைது செய்த போலீசார். முடா வழக்கிலிருந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விடுவிப்பு. போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுவித்தது லோக் ஆயுக்தா நீதிமன்றம். ஆஸ்திரேலியாவின் டாஸ்மேனியா கடற்கரையில் அடுத்தடுத்து இறக்கும் அரிய வகை டால்பின்கள். இறப்பிற்கான காரணம் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு.
நியூசிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் பாகிஸ்தானுக்கு 321 ரன்கள் இலக்கு. முதலில் விளையாடிய நியூசிலாந்து அணி 50 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து 320 ரன்கள் குவிப்பு. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்தார் இந்திய இளம் வீரர் சுப்மன் கில். 2 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்த பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாமை பின்னுக்கு தள்ளினார். சாம்பியன்ஸ் டிராபியின் தொடக்க போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து வீரர்கள் 2 சதம். வில் யங், லேத்தம் ஆகியோர் சதம் விளாசி அசத்தல். பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பறக்கவிடப்பட்டுள்ள இந்திய கொடி புறக்கணிக்கப்பட்டதாக வீடியோ வெளியான நிலையில் கராச்சி மைதானத்தில் இந்திய கொடி இருக்கும் புகைப்படம் வைரல். விரைவில் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகிறது சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம். 21 ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையில் AI காட்சிகள் மூலம் தயார் செய்யப்பட்ட வீடியோவை பகிர்ந்து லோகேஷ் கனகராஜ் மகிழ்ச்சி. அஜித்குமார் நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிகை சிம்ரன் நடித்திருப்பதாக தகவல். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித்குமார் சிம்ரன் ஒன்றாக நடிப்பதால் ரசிகர்கள் ஆர்வம்.